நட்ராஜ் யோசிச்சதை பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேங்க. என்ன மதி சொல்ற? நட்ராஜ் நம்ம பையன், நம்மள எப்படி விட்டு கொடுப்பான்? தெரியுங்க, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. நல்ல வேளை சரின்னு சொல்லிட்டான். ஆமா மதி, இதுக்காகவே நம்ம ஃபங்க்ஷனை கிராண்டா செலிப்ரேட் பண்ணி காட்டணும். ஆமாங்க, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் ஹோட்டல்ல சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா நீட்டா ரிச்சா இருக்கணுங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் மதி? ஏன் கேக்குறீங்க? இல்ல, மாசம் தேதி 10 ஆச்சு, ஆபீஸ்ல அட்வான்ஸும் போட முடியாது. எவ்வளவு செலவாகும்னு சொன்னேன்னா கடன் கூட வாங்கலாம். வட்டிக்குனா கூட பரவாயில்லையே. வட்டிக்கு எதுக்குங்க வாங்கணும்? இந்த டேட்டை நமக்காக நட்ராஜ் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓகே பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணி காட்டணும். பணத்தை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா போதும். என்ன மதி, மூணாவது மனுஷன்ட்ட சொல்ற மாதிரி ஹெல்ப்ன்ற? இது நம்ம வீட்டு வேலை இல்லையா? இப்பெல்லாம் நீங்க அநியாயத்துக்கு நல்லவர் ஆயிட்டீங்க. ஒரு பேச்சு கூட அநியாயன்ற வார்த்தையை சொல்லாத மதி. அந்த வார்த்தையை கேட்டாலே பயமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில நான் உனக்கு அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கேன். இனிமே வாழ்நாள் பூரா ஒரே நியாயம்தான், அது உனக்கு உண்மையா இருக்கு. அண்ணா, அந்த வண்டியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன். அந்த டூ வீலர் தானே, அதை ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரமா ஃபாலோ பண்ணி போங்கண்ணா. சொல்லு மதி. தேவையில்லாத கால் மதி. என்னங்க? சொல்லு மதி. வண்டியை ஓரமா நிறுத்திட்டு போன் அட்டெண்ட் பண்ணுங்க. இல்ல மதி, இருக்கட்டும். இல்லன்னா என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். இல்ல மதி, நானே பேசுறேன். ஹலோ சார், சொல்லுங்க. சொல்றேன் சார். ஆமா சார், எங்க இருக்கீங்க? நான் வெளியூர்ல இருக்கேன் சார். நான் பனிமலர் பேசுறேன். தெரியுது, நான் வெளியூர்ல இருக்கேன் சார். எந்த ஊர்ல? செங்கல்பட்டு. என்ன பட்டு? செங்கல்பட்டு சார். வேற ஏதோ ஊர் சொன்னீங்க, ஆந்திரா பக்கம்னு. அது பிளான் மாறி போச்சு. நானும் செங்கல்பட்டுல தான் இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போலாம். இல்ல, நான் இங்க இருந்து கிளம்பிட்டேனே. நானும் தான். இல்ல, நான் வந்து இப்போ ரொம்ப திக்காதீங்க, நான் உங்க பின்னாடி ஆட்டோல தான் இருக்கேன்.
15 நிமிஷத்துல என் வீட்டுக்கு வரீங்க. இல்ல சார், அது வந்து சார் 15 நிமிஷம் தான் டைம். இல்ல சார். ஹலோ ஹலோ ஹலோ. என்னங்க, என்னாச்சு? ஆபீஸ்ல இருந்து போன் உடனே கிளம்பி வர சொல்றாங்க. பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் முதல்லயே ஃபோன் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது அப்ப வந்த ஃபோன் கால் இல்ல, இதுதான் ஆபீஸ்ல இருந்து. சரி வாங்க, வீட்டுக்கு போயிட்டு உடனே கிளம்பிடுங்க. ஐயோ இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கா, உடனே கிளம்பி வர சொல்றாங்க. மதி, நீ தப்பா எதுவும் எடுத்துக்காம ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுறியா? சாரி மதி. சரிங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. நான் கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா போ மதி. வரேன். வர மதி. வாங்க தம்பி, வெயில அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. எனக்கு வெயில போறதெல்லாம் பழக்கம் தான் அத்தை. நீங்க வெயில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தா ஒரு மாதிரியா இருக்குப்பா. அதுவும் இல்லாம வெயிலும் கொஞ்சம் குறைவா தானே இருக்கு. அதான் செடியெல்லாம் கொஞ்சம் பார்க்கலான்னு வந்தேன். ஆமா, உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? கம்பெனி திறப்பு விழாக்கு எல்லாரும் வராங்க தானே? சொல்லிட்டேன் அத்தை. ஆனா அதுலதான் சின்னதா மாற்றம் வரும் போல இருக்கு. ஏன், என்ன மாற்றம்? இல்ல, நடராஜ் வீட்டுக்கு சொல்றதுக்கு போனேன். அங்க போனா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அதே டேட்ல நடராஜும் கம்பெனி ஓபன் பண்றாரு. இவங்க என்ன நம்மள எந்த பக்கமும் போக விட மாட்டேங்கிறாங்க? வேணும்னே பண்றாங்களா? இல்ல அத்தை, அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதான். ஆமா, திருப்பதியில மொட்டை அடிக்கிற மாதிரி புக் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதுமா? மத்ததெல்லாம் பார்க்க வேண்டாமா? இதோ நீங்களும் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க. எப்படி உடனே ஆரம்பிச்சீங்க? இவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி மடங்கட்டின கதையா. இந்த உலகத்திலேயே இவங்கள மாதிரி வீம்பு பிடிக்கிற ஆளுங்களை நான் பார்த்ததே இல்ல. சரி விடுங்க அத்தை, அவங்க ரொம்ப நாளா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததை நாம ஏன் மாத்தணும்? அதான் 17ஆம் தேதி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன தம்பி நீங்க, ஒரு காரியம் ஆரம்பிக்கிறப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க வேண்டாம்? இல்ல அத்தை, நான் ஜோசியரை பார்த்து கேக்குறப்ப ஆப்ஷனலா 2 தேதி கொடுத்தாரு. அதான் 17ஆம் தேதி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா, என்ன அவங்க எதையெல்லாம் செய்ய சொல்ல போறாங்களோ தெரியல. சொல்லு திவ்யா. அம்மா, மாமா வந்துட்டாரா? இதோ இப்பதாமா வந்தாரு. மா, அந்த ஃபங்க்ஷன் டேட்ல ஒரே கன்ஃபியூஷன்மா. ஆமா, நிமி வீட்டுக்காரன் இப்பதான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனைமா. என்னடி சொல்ற? ஆமாமா, மாமா அவர் கம்பெனிக்கு 17ஆம் தேதி பூஜை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போனார்ல. ஆமா, அன்னைக்குதான் மதியண்ணி குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறாங்களாம். அந்த குழந்தைக்கு 1 வயசு முடிய போதாம். இப்பவே செய்யணுமா. 17ஆம் தேதி விட்டா வேற தேதியே இல்லையா. தாய் மாமா நீங்க வராம எப்படி சடங்கு செய்யுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. பாவம், உங்க மருமகன் தான் ரொம்ப நொந்து போயிருக்காரு. என்னடி இது, பிள்ளைக்கு 1 வயசு முடிய போகுதுன்னு அவங்களுக்கு இப்பதான் தெரியுமாமா? வேணும்னு அழிச்சாட்டியமா பண்ற மாதிரி இல்ல. நான் என்னமா பண்றது? உன்னை நான் என்னடி சொல்ல போறேன்? முதல்ல நிம்மி வீட்டுக்காரு தொழில் தொடங்குறப்ப இப்படி எல்லாம் பண்றது நல்லாவா இருக்கு? ஆமா, இந்த தேதி யார் வந்து சொன்னது? மதியண்ணியும் அவங்க வீட்டுக்காரரும். பாஞ்சாலி வரல? அவங்க எல்லாம் வரல. சரி, இத பார், அன்னைக்கு நிம்மி வீட்டுக்கார் கம்பெனி திறப்பு விழா தான் நடக்கும். மா, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. ஏய், நாம வச்ச தேதியை விட்டு கொடுத்துருக்கோம். வேற தேதியை வச்சுக்கலான்னு நிம்மி வீட்டுக்கார் சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா தேதியை மாத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் நம்மளால ஆட முடியாது. இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன், நீ எதையும் கண்டுக்காத. போன வை. சரிம்மா. அத்தை, என்ன தம்பி? நாம வேணும்னா வேற தேதியில மாத்தி வச்சு. அட நீங்க சும்மா இருங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது தங்கு தடைய வரக்கூடாது. 17ஆம் தேதி நீங்க ஃபங்க்ஷனை நடத்துறீங்க, அது ஏன் பொறுப்பு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. போங்க தம்பி.
என்னாச்சுமா? தம்பி, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையாப்பா? இல்லையம்மா. என்ன பண்ணி நீதான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பேன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். கடைசியில எல்லா ஆம்பளைங்க மாதிரி நீ இருக்கியா? ஐயோ அம்மா, நான் அப்படிப்பட்டவன் இல்லம்மா. பின்ன எதுக்கு பாவ? நான் நம்ம ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, எல்லாம் மோசமானவங்க, நம்பிக்கை துரோகிங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவு தாப்பா போட்டுக்கிட்டாப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசுறேன். பனி, பனி, நான் சோமு வந்திருக்கேன். பனி, கதவை தர. பனி, ப்ளீஸ் பனி, கதவை தர. ப்ளீஸ் கதவை தர. மரியாதையா இருந்தாலும் வெளியே போக சொல்லு. பனி, சாரி பனி, நீ கதவை தர. நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். யார் கூடயும் பேச நான் தயாரா இல்ல. அந்த வெளியே போக சொல்லுமா. உன்னை கெஞ்சி கேக்குறேன் பனி, டோர் ஓபன் பண்ணு. இப்ப அந்த வெளியில போகல, சத்தியமா நான் செத்து போயிருவேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. பனி, கதவு திறடி. பனி, ஐயோ பனி, அவர் போறாருடி. கதவு திறடி. சொன்னா கேளு, கதவை திற. இல்ல பனி, நீ தான் செத்து போயிருவேன்னு சொன்னியா, அதான் சொன்னா. என்ன நீ சமாதானப்படுத்தாம எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லைன்னு விட்டுட்டு போற? நீ சும்மா டைம் பாஸ்க்கு தானே என் கூட பழகி இருக்க. இல்ல பனி, உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அப்ப நான் சாக போறேன்னு சொன்னா நீ சாக தயாரா தானே இருக்கணும். நான் உன் மேல அப்படிதானே பாசம் வச்சிருக்கேன். நானும் அப்படிதான் பனி. சீ, பேசாத நீ. நீ ஒரு செல்ஃபிஷ். சத்தியமா இல்ல பனி. அது பரவாயில்ல. நீ செல்ஃபிஷா இருந்து தொலைச்சிருப்ப, பரவாயில்லன்னு சொன்ன. ஏன் என்கிட்ட போய் சொன்ன? போய் சொல்லி ஏமாத்துறவங்கள பார்த்தா எனக்கு கொலை பண்ற அளவுக்கு கோபம் வரும். இல்ல பனி, நான் அது இங்க இருந்துகிட்டே எதுக்கு ஊர்ல இருக்குன்னு போய் சொன்ன? நான் இவகிட்ட எதை சொன்னாலும் நம்பிடுவான்ல நினைச்சுக்கிட்டேன். ஐயோ இல்ல பனி, என் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன். நீயும் இப்படி பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? நான் என் தங்கச்சி மதிய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாது? அததான் நானும் சொல்றேன். அப்படிப்பட்ட தங்கச்சி என்னை விட முக்கியமா போயிட்டால உனக்கு. அவளை பைக்ல வச்சு ஊர் சுத்திட்டு இருப்பீங்க. நான் போன் பண்ணா ஊர்ல இருக்கேன்னு சொல்றீங்க. எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் உள்ள வா, நான் சொல்றேன். உள்ள வாயேன். வா, இப்படி உட்கார். நீ புரியாம பேசுற பனி. என் தங்கச்சி மதி ஒருத்தனை லவ் பண்ணி அது பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஆளு ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா, அவன் வயசு தகராறு வந்துட்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நாங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல தங்கியிருந்தோம். அந்த பொம்பளை ஆள் வச்சு தேடுறா. 2-3 நாளைக்கு வெளியிலே வர முடியாது. அதான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். இப்ப கூட வேற வழி இல்லாம தான் வந்தேன். பிரச்சனையே வச்சுப்போ. என்கிட்ட ஏன் போய் சொல்லணும்? தப்ப கூட மன்னிச்சிடுவேன். போய் சொன்னா மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடேன். அப்ப என் தலையில அடிச்சு இனிமே போய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஏன் யோசிக்கிறீங்க? நான் எதுக்கு யோசிக்கிறேன்? பொய் சொல்றவனா இருந்தா தானே யோசிக்கணும். இங்க பாரு, இனிமே உங்ககிட்ட நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இது உன் மேல சத்தியம். ஏங்க சொல்லு பனி. நீங்க என்ன உண்மையாவே லவ் பண்றீங்க தானே? என்கிட்ட கேக்குறதுக்கு வேற கேள்வியே இல்லையா? சத்தியமா உன்னை லவ் பண்றேன். எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க? நிறைய ரொம்ப நிறைய லவ் பண்றேன். ஏமாத்திட மாட்டீங்கல்ல? நான் உன்னை ஏமாத்தினா நான் செத்து போன மாதிரிமா. சத்தியமா சொல்றேங்க, லவ் பண்றதுல கூட நான் ஒரு ராட்சசிங்க. ஒரு பேய் மாதிரி லவ் பண்ணுவேன்.
உங்களை நான் அந்த அளவுக்கு லவ் பண்றேங்க. நீங்க என்ன ஏமாத்துனீங்கன்னா அப்புறம் அப்படிலாம் பண்ண மாட்டேன் பண்ணி. ஒருவேளை பண்ணணும்னு நினைச்சா அதான் நான் சத்தியம் பண்ணிருக்கேன்ல. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை இப்பவே மூட்டை கட்டி வச்சிருங்க. ஏன்னா இதுக்கு மேல நான் ஏமாற மாட்டேன். உங்களை கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். சரி 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 வா. அப்பாடா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு இதே மாதிரி இருங்க. வயசான காலத்துல என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. சரி மணியாச்சு, வீட்டுக்கு போகணும். நான் கிளம்புறேன். இல்ல பணி, அது வந்து சரி இருங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும். பாத்தீங்களா மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு உங்க மேல எவ்வளவு பாசம்னு. இருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஐயோ பசமா வந்து மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. இப்பதான் தெரியுது இவளோட புருஷன் ஏன் டைவர்ஸ் வாங்கிட்டு ஓடி போனான்னு. உட்கார உட்கார் உட்கார். அத்தை, நான் பார்லருக்கு போயிட்டு வரேன். சரி மதி. மதி, எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காத. அதான் பொட்டி பார்லர்ல 3 பொண்ணுங்களை வேலைக்கு சேர்த்திருக்கல, அதுகளை செய்ய சொல்லு. சரிங்க அத்தை. டேய் குட்டி பையன், அம்மா போயிட்டு வந்துடுறேன். பாட்டி தொந்தரவு பண்ணாம இருக்கணும், சரிங்களா? சரிங்களா? சரிங்க அத்தை. உங்களால முடிஞ்சா இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துருங்க. இல்லன்னா நான் நாளைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன மதி, நீ எதுக்கு சிரமப்படுற? இந்த வேலையை கூட நான் பாத்துக்க மாட்டேனா? இல்ல அத்தை, குழந்தை அழுவானே, அதான். என்ன மதி நீ, இது வரைக்கும் இந்த குழந்தைய தாய்க்கு தாயா தானே நான் பாத்துட்டு வரேன். ஏதோ போராத காலம், நான் பெத்த பிள்ளையதான் என்னால சரியா வளர்க்க முடியல. ஏன் அத்தை, இப்ப அவர் நல்லா தானே இருக்காரு. என்னத்த நல்லா இருந்தானோ போ. ஆனா மதி, என் பேரனை மட்டும் அவன மாதிரி நான் வளர்க்க மாட்டேன். சரி மதி, நேரம் ஆயிடுச்சு, கிளம்பு. சரிங்க அத்தை, நான் வரட்டா? டாடா டாடா. டாடா சொல்லு, டாடா சொல்லு. டாடா டாடா சொல்லு அம்மாக்கு. டேய், என்னடா சாப்பிடுற? என்ன வேணும்?